ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி யுனிடம் சேனல். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதில்ல. ஆக்சுவலி டியூ டு மை பர்சனல் இஷ்யூஸ் அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸோ மச் ஆஃப் ரெஸ்பான்சஸ் இருந்தது என்னோடய ஓல்டு வீடியோஸ்க்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம போயிடலாம், சரிங்களா? ஸோ காமனான டவுட்ஸ்க்கு நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலி ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதாவது கைனமெட்டிக்ஸ் அண்ட் கைனெட்டிக்ஸ் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, கைனமெட்டிக்ஸ் அப்படின்னும் போது இப்போ நம்ம இந்த லெசனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இதில் ஒரு மோஷன் ஆஃப் பாடிஸ், அதாவது மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடிஸ் அது எந்த மோஷனில் அதோட ரீசன், எந்த ரீசனும் இல்லாமல் எப்படி நடக்குது, சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா ஹவு த மோஷன் இஸ் ஹேப்பனிங், எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா அது கைனமெட்டிக்ஸ். இஃப் இட் இஸ் கைனெட்டிக்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு மோஷன், இப்போ ஒரு பாடியோட ஒரு மோஷன் நடக்குது அப்படின்னா அதோட ரீசன் என்ன, அந்த காஸ் ஆஃப் த மோஷன், அதோட ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் தட் இஸ் கைனெட்டிக்ஸ். இப்போ கைனெட்டிக்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த கிராவிட்டி பற்றியோ இல்லை கிராவிட்டினால தான் அந்த பாடி இங்கேருந்து மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது கைனெட்டிக்ஸ். அண்ட் கைனமெட்டிக்ஸ் அப்படின்னா இந்த ரீசன் இல்லாமல் இந்த மோஷன் நடக்குது, இந்த மோஷன் நடக்குதுன்னு மட்டும் சொன்னால் தட் இஸ் கைனமெட்டிக்ஸ். ஓகேவா? அண்ட் பார்த்தோம்னா இந்த கைனெட்டிக்ஸ் அண்ட் கைனமெட்டிக்ஸ் எல்லாமே இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகே, நம்ம ஒன்றொன்றுத்தையும் பற்றி படிக்கிறோம் அப்படின்னும் போது, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ், இது எல்லாமே இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்றது தான் இதில் எல்லாத்துலேயும் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஒன்றொன்றுத்தையும் பற்றி படிக்கிறதுக்கு செப்பரேட் நேம் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த நேம்ஸ் தான் இட்ஸ் ஜென்ரலாக சொல்லணும்னா இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்கிட்ட கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இனர்ஷியானா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போது ஆக்சுவலி இதில் கலீலியோ தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கலீலியோ தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கும்போது when a force is applied on bodies they resist any change in their state, this property of bodies is called inertia. ஆக்சுவலி இனர்ஷியா அப்படின்னா ஜென்ரல் மீனிங்கே பார்த்தோம்னா மந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? மந்த நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் அந்த இனர்ஷியா எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போது ஒரு பாடி ஒரு ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, இப்போது என்ன இதில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னும் போது, ஒயில் ட்ராவலிங் இன் அ பஸ் ஆர் அ கார், இப்போது ஒரு பஸ்லேயோ ஒரு கார்லேயோ நம்ம போகிறோன்னா நம்மளோட பாடி ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கும், சரியா? நம்ம எந்த மூமெண்ட்டும் கொடுக்கல, கார் அண்ட் பஸ் மூவ் ஆகிட்டுருக்கு, சரியா? ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கிற டைமில் நம்மளோட பாடி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்லேயே அந்த இப்போ என்னென்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அன்லெஸ் ஆர் அன்டில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் நம்மளை ஹிட் பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து அப்படியே இட் ரிமைன்ஸ் சேம். ஓகே, ஸோ சேம் அதே இதிலே போயிட்டே இருக்கும், சரியா? ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்றது தான் நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மந்த நிலை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? மந்த நிலை அப்படின்னா என்ன, மந்தமாகவே இருக்கிறது, ஓகேவா? இந்த வேலையை செய்யாமல் அப்படியே இருக்கிறது, அதை நம்ம மந்த நிலைன்னு சொல்லுவோம். ஸோ இனர்ஷியா அப்படின்னும் போது இனர்ஷியாவில் 3 டைப்ஸ்னு சொல்லியிருப்போம். இனர்ஷியா அட் ரெஸ்ட்டு அண்ட் இனர்ஷியா அட் மோஷன் அண்ட் இனர்ஷியா அட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இருக்கும், சரியா? ஸோ ஜென்ரலாக இனர்ஷியானா என்னென்னா, அந்த மூவ் பண்ணும்போது இருக்கிற அந்த அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னும் போது ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடி அதே ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேயே தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கும். அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்கிறோம், சரியா? ஸோ இப்போ இனர்ஷியா ஆஃப் இப்போ ரெஸ்ட் அப்படின்னா, ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடியை வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஹிட் பண்ணுற வரைக்கும் இட் ரிமைன்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப்
ஆஃப் ரெஸ்ட். ஸோ அதை வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு கார்ட்போர்டுக்கு மேலே காயின் வச்சு கீழே டம்ளரில் தண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, இப்போ அந்த காயின் வந்து என்ன ஆகும்னா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கார்ட்போர்டை வரைக்கும் மட்டும் அதில் கார்ட்போர்டில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம இழுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து டிஸ்டர்ப் ஆகி டக்குன்னு அந்த காயின் வந்து ட்ராப் ஆகிடும் டியூ டு கிராவிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இப்போ ஓகே, ஸோ இப்போ வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு பாடி மூவிங்கில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? மூவிங்லே இருக்கும்போது மூவிங்கில் இருக்கிற டைமில் வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகிற வரைக்கும் இட் ரிமைன்ஸ் இன் த சேம் மோஷன். ஓகே, வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவோ ஸ்பீடோ எதுவுமே இல்லாமல் இட் ரிமைன்ஸ் இன் த சேம். ஸோ அதை தான் வந்து நம்ம இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன். அதாவது எந்த ஒரு டைரக்ஷன்லேயும் திரும்பாது, அது எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோ அதே டைரக்ஷன்லேயே இட் ரிமைன்ஸ் கண்டினியூஸ். இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ ஆக்சுவலி இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு இங்கே 3rd பாயிண்டில் இப்போ நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கிற ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு, அதாவது நம்ம ஷேக் பண்ணுறது மூலயமா அதோட பிரான்ச்சஸ் ஆட்டி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா டியூ டு த கிராவிட்டி இந்த லீவ்ஸு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா சடன் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறதுனால கீழே விடும். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த பழமோ இல்லை லீவ்ஸோ அது ரெஸ்ட்டில் தான் இருக்குது. நம்ம போய்ட்டு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது தான் அது கீழே விழுது இல்லையா? ஸோ அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், அதோட அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னும் போது நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் உங்களுக்கு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். இப்போது ஒரு டைரக்ஷனில் ஒரு காரு இல்லைனா ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த டைரக்ஷன்லேருந்து டேர்ன் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரெயினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க அப்படியே அந்த ட்ரெயின் மூவிங்லேயே இருக்கும். சரியா? அந்த நம்ம உள்ளேருந்து அவர் மூவ் பண்ணுற வரைக்கும் அந்த ட்ரெயின் அதில் அந்த மோஷன்லேயே தான் போயிட்டுருக்கும். சரியா? இதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இப்போது இனர்ஷியா வந்து இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு டாபிக் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல பேருக்கு நிறைய டவுட் இருக்கிறது லீனியர் மொமெண்டம். இங்கே கொடுத்துருக்குற லீனியர் மொமெண்டமோட என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் டவுட் இருந்தது. ஸோ இப்போ அதை பார்க்கலாம். இப்போது லீனியர் மொமெண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே அவங்க குட்டி பேராகிராஃபில் ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாருக்குமே இருக்கிற டவுட் எதில் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சின்ன சின்ன வேர்டு லைக் இம்பேக்ட், லைக் வெலாசிட்டி, மாஸ்னால் என்ன, நிறைய பேருக்கு மாஸ்க்கு வெயிட்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸு, அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் மேக்னிடியூட்னால் என்ன, அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ்க்கான இன்டெப்த் மீனிங் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருந்தது. இப்போ நான் சொல்கிறேன். லீனியர் மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இம்பேக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் இஸ் மோர். இம்பேக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அப்படின்னா இப்போ 2 பாடிஸ் வந்து இப்போ 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மோதிக்கும் போது, சரியா, அப்போது ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் இல்லையா? ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, ஒரு பாடி வந்து அது இப்போ கோலிலாம் விளையாடுறோம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி 2 இது வந்து அட்டாக் ஆகும்போது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகுது. சரியா? ஒரு தாக்கம், அதாவது ஒரு சடன் ஃபோர்ஸ் வந்து அங்கே க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ அளவு இருந்தது, அதான் மேக்னிடியூட். சரியா? ஸோ இந்த இடத்துல மோஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு பாடியோட மோஷனோ மூவிங் பாடியோட மோஷனை பற்றி பேசும்போது இங்கே மேக்னிடியூட் அப்படிங்கும்போது அது வந்து சைஸையோ ஸ்பீடையோ குறிக்கும். சரியா? ஸோ ஜென்ரலாக சொல்லணுன்னா இம்பேக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா வெலாசிட்டி அண்ட் மாஸ் ஆஃப் த பாடி இஸ் மோர். அண்ட் வெலாசிட்டிக்கும் நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வெலாசிட்டின்றது இட் டிஃபைன்ஸ் த டைரக்ஷன் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த பாடி. சரியா? அதாவது இப்போ வெலாசிட்டிக்கும் நீங்கள் ஜென்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னா வேகம் தான் போட்டிருக்கோம், ஸ்பீடுனால வேகம் தான் இல்லையா? ஸோ இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வெலாசிட்டி அப்படிங்கும்போது இட் ஆல்சோ டிஃபைன்ஸ் த லைக் டிஸ்டன்ஸை பற்றியும் சொல்லும், டைரக்ஷன் பற்றியும் சொல்லும், அண்டு ஸ்பீடு பற்றியும் சொல்லும். இந்த ரெண்டுத்தையும் பற்றி சொன்னால் அது வெலாசிட்டி.
சரியா. ஸ்பீட் அப்படின்னா அது ஒன்லி வந்து அந்த வேகத்தை பற்றி மட்டும்தான் சொல்லும். ரேட் அட் விச் அந்த டைமில் எவ்வளோ ஸ்பீட் போகும் அப்படின்றது மட்டும்தான் சொல்லும். பட் வெலாசிட்டினா அந்த டைமில் அந்த எவ்வளோ ஸ்பீட் எடுக்கும், என்ன டைரக்ஷனில் போகுன்றதை பற்றி சொன்னால் தட் இஸ் வெலாசிட்டி. அண்ட் மாஸ் அப்படின்னும்போது மாஸ் அண்ட் வெயிட்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மாஸ் அண்ட் வெயிட் அப்படின்றது, இப்போ மாஸ்ன்னு பார்த்தோம்னா ஹவு மச் கண்டென்ட், அதாவது எவ்வளோ கண்டென்ட் அந்த பாடிக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் மாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாஸ் வந்து லொக்கேஷன் பை லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகாது, சரியா. நம்மளோட எர்த்லேயும் மாசுன்றது சேமாக தான் இருக்கும். வெளியே, அதாவது மூன்லேயோ இல்லை கிராவிட்டி இல்லாத இடத்துலையோ அந்த லொக்கேஷன்லேயும் நம்மளோட மாசுன்றது சேமாக தான் இருக்கும். அண்டு வெயிட் அப்படிங்கும்போது வெயிட்டு வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஒரு வெயிட் அப்படின்னும்போது இது வந்து லொக்கேஷன் பை லொக்கேஷன் இட் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கு இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸோட இம்பேக்ட் வந்து வெலாசிட்டி அண்ட் மாஸ் பொறுத்து, இது ரெண்டும் வெலாசிட்டி மாஸும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இம்பேக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸோடைய அளவு, அந்த அளவை வந்து நம்ம அதை மெஷர் பண்ணுற அந்த வேர்டு தான் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம், சரியா. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு சொல்கிறது என்னென்னா, ப்ராடக்ட் ஆஃப் அ மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் மூவிங் பாடி கிவ்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இந்த ரெண்டு மாஸ் வெலாசிட்டி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது லீனியர் மொமெண்டமோட அளவுகோலை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தது ஸ்கேலாரும் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஸ்கேலார்னா வெக்டார்னா அப்படின்னா, இப்போது ஸ்கேலார் அப்படின்றது வந்து இட் ஜஸ்ட், இப்போ நான் வேர்டிங்ஸ் வச்சே சொல்லிடுறேன். இப்போ வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஸ்பீட் அப்படின்றது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, சரியா. ஜஸ்ட்டு வந்து இது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த அளவு மட்டும், அந்த ஸ்பீடு பற்றி மட்டும் சொல்லிச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இஃப் இட் இஸ் அ வெக்டார் அப்படின்னா, வெக்டார்னும் போது டைரக்ஷன் பற்றியும் சொல்லும், ஸ்பீடை பற்றியும் சொல்லும். ஸோ இது மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து நம்ம வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம், சரியா. ஸோ இன் டெப்த் நான் இன்னும் உங்களுக்கு ஸ்கேலார் அண்ட் வெக்டாருக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஸ்கேலார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதாவது இது வந்து ஒரு அளவை பற்றி மட்டும்தான் குறிக்கும், சரியா. ஒரு 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 யூனிட், ஒரு ஆன்சர் கொடுக்குது அப்படின்னா ஒரு அளவை பற்றி, இந்த மேக்னிடியூடை பற்றி மட்டும் சொல்லுச்சு அப்படின்னா ஸ்கேலார், சரியா. அதோட சேர்த்து டைரக்ஷனை பற்றியும் சொன்னால் அப்படின்னா தட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதுதான் வந்து லீனியர் மொமெண்டம் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் லீனியர் மொமெண்டமில் நம்ம வந்து அதோடைய மாஸ் அண்ட் வெலாசிட்டி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வெலாசிட்டியோட டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த மேக்னிடியூடையும் பற்றி சொல்லுது அண்ட் டைரக்ஷனை பற்றியும் சொல்கிறது அப்படின்றதுனால லீனியர் மொமெண்டம் வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. ஸோ ஜென்ரலாக எல்லாருக்கும் இருந்த டவுட்ஸ் பற்றி நான் இதில் உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை இது எனக்கு இன்னுமே புரியல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எல்லா ரெஸ்பான்ஸ் அண்ட் உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸையும் நான் எடுத்துக்கிறேன். அண்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ இதை தவிர்த்து நிறைய பேர் சோஷியலில் வீடியோஸ் போட சொல்லியிருக்கீங்க, இங்கிலீஷ் கேட்டிருக்கீங்க. அண்டு அப்கமிங் வீடியோஸில் நான் இதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.